பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. பார்த்து போயிட்டு வா. வீட்டுக்கு போனதும் தகவலை சொல்லு. பத்திரம். என்ன செல்வி, யாரு பஸ்ல போறது? அட வள்ளி, நீ இந்த பஸ்லயா வந்த? ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருந்தான். இந்த பஸ்ல இப்பதான் திரும்ப வீட்டுக்கு கிளம்புறான். கொஞ்சம் முன்னமே வந்திருந்தா அவனை பார்த்துருக்கலாமோ? வந்தவன் ஒரு நாளைக்காச்சும் தங்கிட்டு போயிருக்கலாம்ல. எங்க, நான் எம்புட்டோ எடுத்து சொன்னேன், கேட்டாதானே? ஊர்ல நிறைய வேலைங்க இருக்குன்னு கிளம்பிட்டான். அது சரி, நீ அப்படியே எங்க வீட்டு பக்கமா வந்து போயேன். எதுக்கு? பொங்கல் திருநாள் வருதில்ல, அதுக்கு புது புடவை, வேட்டி சட்டை, பிள்ளைகளுக்கு புது துணிக, அப்புறம் கூட நிறைய பழங்க, இனிப்பு பலகாரம்னு கொண்டாந்து கொடுத்துட்டு பொங்கலுக்கு வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு போறான் என் தம்பி. அட, இம்புட்டு பொறுப்பு வந்துருச்சா உன் தம்பிக்கு? ஆமா வள்ளி. ஓஹோ, தம்பி வாங்கி தந்த புடவைய என்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. ஆமா, உன் தம்பி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு சொன்ன? அப்பாவோட கழனியில ஒத்தாசை செய்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த வட்டம் சிறுதானியத்துல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செஞ்சு விற்பனை செய்ய தொடங்கினான். ஆமா ஆமா, இப்பதான் நீ சொன்னது நினைவுக்கு வருது. எப்படி இருக்கான் இந்த புது முயற்சி? நல்ல அமோகமா இருக்கான் வள்ளி. இந்த வட்டம் பொங்கல் அமோகமா துவங்கிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டான். நல்ல விஷயந்தான். உன் தம்பி வந்து போனது என்னமோ கொஞ்ச நேரம்தான், ஆனா அவனை பத்தி இடவிடாம பேசிக்கிட்டே இருக்கியே. மனசு சந்தோஷமா இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சொல்றது ஒரு சுகம் தானே. அது சரி வள்ளி, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணுமே. அது என்ன முக்கியமான விஷயம்? எங்க கழனிக்கு உதவுறாப்புல முக்கியமான தகவலையும் எனக்கு கைபேசியில பதிஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படி என்ன முக்கியமான தகவல்? வையன் கேட்போம். சிறுதானிய பயிர்களில் ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க சொல்றாங்க. இதோ வைக்கிறேன், கேட்டுக்க புள்ள. சிறுதானியங்களுக்கு உரத்தேவை ரொம்ப கம்மி. ஸோ என்னென்னா, மற்ற நெல் பயிர் ஆகட்டும், வேர்க்கடலை ஆகட்டும், உளுந்தாகட்டும், கரும்பாகட்டும், காய்கறி பயிர்கள் ஆகட்டும், ஸோ இதுக்கெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு உரங்கள் சிறுதானியங்களுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மகசூல் ஒரு பயிரில் எடுக்கணும்னா சிறுதானிய சாகுபடி ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்ம ஒவ்வொரு பயிர்லேயும் இவ்வளோ தலைச்சத்து வேணும், இந்த அளவுக்கு மணிச்சத்து வேணும், சாம்பல் சத்து இவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் சிறுதானியங்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஊரச்சத்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சிறுதானியங்கள் குறித்த அதுலேயும் முக்கியமாக உரங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு பயிர்லையும், அது சிறுதானியங்களாகட்டும், தானிய பயிர்களாகட்டும், எண்ணெய் வித்து பயிர்களாகட்டும், இல்லை காய்கறி பயிர்களாகட்டும், நம்ம வேளாண் அறிவியல் மையம் மூலமாக என்ன சொல்கிறோன்னா, எந்த ஒரு பயிருக்கு உரம் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்கள் கொடுக்கறது உங்களுக்கு உரச்செலவு கிட்டத்தட்ட 25-30% கம்மி பண்ணும். ஸோ என்னென்னா, விவசாயிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நேராக கடையை நோக்கி தான் போகிறாங்க. மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கு அறிவுரைகள், ஆலோசனை வழங்குறதுக்கு நிறைய கவர்மெண்ட் பாடிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி துறை இருக்குது. வேளாண்மை துறை, அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை இருக்குது, வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்குது, அது இல்லாமல் அத்மா திட்ட அலுவலர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒவ்வொரு பயிர்லேயும் என்ன உரம் கொடுக்கணும், அதாவது மண் பரிசோதனை அடிப்படையில் என்ன உரங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் இருந்தாலுமே விவசாயிகள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அது பூச்சி ஆகட்டும், நோயாகட்டும், இல்லை உரம் ஏதாவது ஒரு
நுண்ணூட்டச்சத்து இல்லை சத்து பற்றாக்குறை எதுனாலும் நம்ம வந்து கடையை நோக்கி தான் போகிறோம். பட் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ மண் பரிசோதனை வேளாண் அறிவியல் மையங்களில் பண்ணுறாங்க, வேளாண்மை துறையில் பண்ணுறாங்க, அதே மாதிரி நிறைய வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா ஒரு பயிர் நல்லா செழிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மகசூல் கிடைக்கணுன்னா கிட்டத்தட்ட 16 வகையான சத்துக்கள் தேவை. பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்ணுறோன்னா என்பிகேன்னு சொல்லக்கூடிய என்னன்னா நைட்ரஜன், பி பாஸ்பரஸ், கே பொட்டாஷ், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து சொல்கிறோம். சிறுதானியங்களாகட்டும், தானிய பயிர்களாகட்டும், காய்கறி பயிர்களாகட்டும் பெரும்பாலான விவசாயிகள் இந்த 3 சத்துக்களை தவிர வேறு எந்த சத்துக்களையும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் சில விவசாயிகள் இதை பற்றிய புரிதல் உள்ள விவசாயிகள் டெஃபினட்டாக மற்ற சத்துக்களையும் கொடுக்குறாங்க. பட் ஒரு பயிர் அது எந்த பயிராகட்டும் நல்ல செழிப்பாக வளர்ந்து பூச்சி நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்ந்து எதிர்பார்க்குற மகசூல்னால் டெஃபினட்டாக வந்து 16 வகையான சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறோம். அது வந்து முதல்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்கிறோம். கரிச்சத்து, அதே மாதிரி தண்ணி, காற்று, இது வந்து ஆகாயத்துலேயும் பூமியிலையும் இருந்து பயிர்கள் அதுவாகவே எடுத்துக்கும். ஸோ இது இல்லாமல் முதல்நிலை சத்துக்கள் என்பிகேன்னு சொல்லி முதல்நிலை சத்துக்களை சொல்கிறோம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா யூரியா, டிஏபி, பொட்டாஷ் இல்லை காம்ப்ளெக்ஸ். ஸோ இது இல்லாமல் 2ஆம் நிலை சத்துக்கள் இருக்குது, கால்சியம், மெக்னீசியம். இது வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து பெரிய அளவில் தேவைப்படும். அது வந்து வேர் வளர்ச்சி ஆகட்டும், நல்ல பச்சையாக வந்து பயிர் வளர்கிறதுக்கு, நோய் எதிர்ப்புத்தன்மை கொண்டு வளர்கிறதுக்கெலாம் வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிக அளவில் அதிக குவான்டிட்டியில் தேவைப்படும். அதனால தான் முதன்நிலை சத்துக்கள்னு சொல்கிறோம். 2ஆம் நிலை சத்துக்கள் கால்சியம், மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா முதல்நிலை சத்துக்களை விட குறைச்சி தேவை. பட் இதுவும் முக்கியமாக தேவைப்படும். கால்சியம், மெக்னீஷியம் நம்ம எப்படி கால்சியம் வந்து எலும்புக்கு இது பண்ணுறோமோ அதே மாதிரி வேர்க்கடலைக்கு வந்து கால்சியம் சல்ஃபேட்டு, ஜிப்சம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து கால்சியம் சத்து அவசியம் தேவைப்படுறோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சிறுதானியங்கள்லேயும் நம்ம நல்லா பார்த்தோம்னா மெக்னீஷியத்துக்கும் இரும்பு சத்துக்கும் சத்து பற்றாக்குறை வந்து எப்படி வெளிக்காட்டோம்னா, இரும்பு சத்து பற்றாக்குறைன்னா அந்த இலைகள் வந்து நல்ல நரம்பு வந்து வெளிரிய நிலையில் காணப்படும். மெக்னீசியமும் அதே மாதிரி சிம்டம்ஸ் தான். அதை வந்து நுனி இல்லாமல் அந்த இலை முழுவதும் வெளிரின மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை. இல்லை நரம்பு மட்டும் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக மாறி வெளிரின மாதிரி இருந்ததுன்னா அது மெக்னீசியம் பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். இது 2ஆம் நிலை சத்துக்கள். சிறுதானியங்களுக்கும் இது பெருமளவு தேவை. அதே போல் மிக முக்கியமானது வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம். நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் என்ன? இரும்பு சத்து இருக்குது, துத்தநாகம் இருக்குது, போரான் இருக்குது, தாமிரம் இருக்குது, அதே மாதிரி வந்து கோபால்ட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வகையான சத்துக்களை சேர்த்து நுண்ணூட்டச்சத்துக்கள்னு இருக்கும். நுண்ணூட்டச்சத்துக்கள் மிக குறைஞ்ச அளவில் பயிருக்கு தேவைப்படும். பட் இதுவும் இன்றியமையாதது. இப்போது ஒரு பயிரில் வந்து செடி இலைகள்லாம் ரொம்ப குறுங்கி ஒரு பூச்சி நோயின்னு நினைப்போம். பட் சத்து பற்றாக்குறையாலையும் அதுவும் பர்டிகுலராக போரான் சத்து பற்றாக்குறையினாலையும் அந்த இலைகள் வந்து மேலே மட்டும் ரொம்ப குறுங்கி காணப்படும். ஸோ இது வந்து சத்து பற்றாக்குறையாலும் வரும், பூச்சி நோய் தாக்கினாலும் அது கண்டிப்பாக வரும். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாவே ஓரளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து கம்பல்சரி தேவை. அதுவும் வந்து அது மில்லிகிராம் அளவில் தான் தேவை. பட் ஒரு பயிருக்கு வந்து டெஃபினட்டாக இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தினா மட்டும் அந்த பூச்சி நோய் தாக்குதலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம எதிர்பார்த்த மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு பயிரோட உர தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மண்ணை வந்து பரிசோதித்து அதன் அடிப்படையில் உர பரிந்துரை கொடுக்கறது அவசியம். நிலத்தில் ஏற்கனவே வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். ஸோ தலைச்சத்தாகட்டும், மணிச்சத்தாகட்டும் கண்டிப்பாக வந்து இது எல்லா வகையான தமிழ்நாட்டு நிலங்கள் அனைத்திலும் காணப்படும். சாம்பல் சத்து பற்றாக்குறை வந்து ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்குறோம். பட் தலைச்சத்து வந்து கண்டிப்பாக உங்கள் நிலத்திலேயே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது மண் பரிசோதனையில் உங்கள் நிலத்தில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சிறுதானியங்களில் ஒரு 50 கிலோ யூரியா பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் ஒரு ஏக்கர் சாமை சாகுபடி பண்ணுறதுக்கு.
உங்கள் நிலத்துல வந்து தலைச்சத்து ஆல்ரெடி ஒரு 10% 15% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 15 கிலோ எடுத்துக்குவோம். 1 கிலோ சாமை பயிர் பண்ணுறதுக்கு 50 கிலோ உரப்பரிந்துரை யூரியான்னு சொல்கிறோம். ஏற்கனவே 15 கிலோ உங்கள் நிலத்துல இருக்குது. மீதி 35 கிலோ பயன்படுத்தினா போதும். 15 கிலோ யூரியா வந்து நம்ம சேமிக்கிறதால உங்களோட செலவு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சத்துக்களுமே இப்படி தான். ஸோ மண் பரிசோதனை அடிப்படையில் நீங்கள் வந்து உரம் வந்து போடுறது வந்து டெஃபினட்டாக உங்களோட உரச்செலவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறையும். நம்ம ஆராய்ச்சி முடிவில் பார்த்திங்கன்னா 15லேருந்து 25% வந்து உரச்செலவு வந்து மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்கள் கொடுக்கறது மூலமாகவே இதை வந்து சேமிக்கலான்ற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரியான சாகுபடியில் நீங்கள் காசை சேமித்தாவே உங்களுக்கு லாபம் தான் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக மண் பரிசோதனை அடிப்படையில் எந்த ஒரு பயிருக்கும் நீங்கள் உரம் கொடுக்கறது நல்ல வந்து செலவையும் குறைக்கும். உரங்கள்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்கிறோம், எல்லாமே உப்பு தான். நம்ம உப்பு வந்து அதிகமாக கொட்டும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அதிகமாக உரம் கொடுக்க வந்து மகசூல் அதிகமாகும்னு சொல்லிட்டு தப்பான ஒரு அபிப்பிராயம் நம்ம விவசாயிகள் மத்தியில் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு சாம்பார்லேயோ ரசத்துலேயோ உப்பு அதிகமானா நம்ம வந்து மூஞ்சி சுழித்து அதை சாப்பிடுவோமா? அதே போல் தான் பயிர்களுக்கும் நம்ம வந்து அளவான சத்துக்கள் கொடுக்கறது உசிதம் தரும். ஸோ அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக உரம் பயன்படுத்துகிறதோ இல்லை வந்து மண் பரிசோதனை இல்லாமல் உரத்தை பயன்படுதோ உங்களுக்கு செலவை வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்கள் கொடுக்கறது நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து நுண்ணூட்ட சத்துக்கள். ஸோ நிறைய ஒரு எல்லா பயிர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா துத்தநாக கலவைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேர்க்கடலைக்கு வந்து கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்ற ஒரு நுண்ணூட்ட கலவை இருக்குது. அதே மாதிரி வந்து பயிர் வகை பயிர்கள், அது உளுந்து, கொள்ளு, நரிப்பயிறு, தட்டைப்பயிறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஒண்டன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது எல்லாமே மானியத்தில் வேளாண்மைத்துறை மூலமாக உங்களுக்கு வந்து எல்லா வட்டார அலுவலகங்கள்லேயும் இந்த நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். அதே போல் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா பயிர்களுக்கும் தனித்தனி நுண்ணூட்ட கலவை. சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்களுக்கும் தனியாக ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுது. ஒரு ஏக்கருக்கு வந்து 5 கிலோ ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் வந்து 5 கிலோ வாங்கி நீங்கள் உரம் போட்டு உரத்தோடு சேர்ந்து பயன்படுத்தலாம். இல்லை இதை வந்து இலை வழியாக கூட தெளிக்கலாம். ஸோ நுண்ணூட்டச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடியில் போகிறத விட இலையில தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பவர் ஸ்ப்ரேயர் எடுத்துகிட்டு அந்த சிறுதானியங்களோட இலை ஃபுல்லாக நனையிற மாதிரி காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே இல்லைனா மதியம் 3 மணிக்கு மேலே அந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறோம், அதை ஓப்பன் ஆகிற சமயத்தில் வந்து நீங்கள் இலை வழியாக தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படுற எல்லா விதமான இழப்பையும் இந்த நுண்ணூட்டச்சத்து கலவை வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யும். ஸோ நுண்ணூட்டச்சத்து கலவை வந்து சிறுதானியங்களும் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலேயே சிறுதானியத்துக்கான ஒரு ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியேந்தலில் கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டு நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டே வராங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து சிறுதானிய நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். இல்லை வந்து சிறுதானியங்கள் அதிகமாக விளைவிக்கிற மாவட்டங்களில் உள்ள வேளாண்மை துறை மூலமாக வட்டார அளவுலேயும் உங்களுக்கு சப்சிடி ரேட்டில் வந்து இந்த நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். இதை வந்து வாங்கி விவசாயிகள் இதை பயன்படுத்துறது மட்டும் மூலமாகவே கிட்டத்தட்ட 20லேருந்து 25% கூடுதல் மகசூல் பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி முடிவு தெரிவிக்குது. எனவே முதல்ல வந்து மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்கள் போடணும். அதுவும் வந்து நுண்ணூட்ட கலவை கம்பல்சரி எல்லா பயிர்களையும் பயன்படுத்தணும். முக்கியமாக சிறுதானியங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது 25% வந்து கூடுதல் மகசூல் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து செலவும் குறையும், அதிக வருமானமும் எடுக்க முடியும்னு இந்த நேரத்தில் கூறுகிறேன். தயவு செஞ்சு விவசாயிகள் ஒவ்வொரு பயிருக்கும் உள்ள நுண்ணூட்ட சத்துக்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். என்ன வள்ளி, சிறுதானிய பயிர்களில் ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய
முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க எம்புட்டு அருமை எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமாம் புள்ள, விவரங்கள்லாம் முத்து முத்தா குறிப்பா முக்கியமானதாக தான் இருந்துச்சு. சிறுதானிய பயிர்களுக்கு எப்படி உர நிர்வாகம் செய்யணும்னு 4 பேருக்கு எடுத்து சொல்கிறா போல இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சே. அந்த அளவுக்கு பொறுமையா தெளிவா எடுத்து சொன்னாங்க இவங்க. இனி என் கழனிக்கு உரம் போடும்போது என்னோட ஆலோசனையும் மச்சானுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன்ல. பேசிக்கிட்டே உன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. செல்வி, உன் தம்பி வாங்கிட்டு வந்த புது புடவையை காட்டேன், பார்த்துட்டு நானும் கிளம்புவேன்ல. ஆமா ஆமா, இப்படி உட்காரு பிள்ளை, இதோ வாரேன். நம்ம ராஜும் அவங்க பொண்ணுக்கு வரம் தேடுறாங்க. செல்வி தம்பியை பற்றி அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியது தான். என்ன வள்ளி, உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க? அது தை பிறந்தா வழி பிறக்கும்ல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப சரி, இதோ பிள்ளை, இதுதான் புது புடவை. உனக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கியிருக்கானே. புடவை ரொம்ப அழகா இருக்கு. இந்த பலகாரம் எல்லாம் உனக்கு தான், எடுத்துட்டு போ. எனக்கா இம்புட்டும்? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த வட்டம் பலகாரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மனசெல்லாம் ரொம்ப நிறைவா இருக்கு. காசா படியளந்தா கையிரண்டும் நோகுமுன்னு, நல்லா படியளந்தா நெடுநேரமாகுமுன்னு, அரிசா படியளந்தா அக்க நேரமாகுமுன்னு, சோரா படியளக்கும் சோழ நாடு எங்க ஊரு. கோடைக்கால கதிரருப்பா எலேலங்கடி எலேலோ, கொடிக்கால ஒரு சேர்ந்தருப்பா எலேலங்கடி எலேலோ, நாடும் நல்ல கதிரருப்பா எலேலங்கடி எலேலோ, நானும் வர தோணுதடி எலேலங்கடி எலேலோ, கண்ணாடி வளையல் போட்டு எலேலங்கடி எலேலோ, கதிரருக்கும் பெண்மையிலே எலேலங்கடி எலேலோ, கண்ணாடி மின்னலிலே எலேலங்கடி எலேலோ, கதிரருப்பு பிந்துதடி எலேலங்கடி எலேலோ. பெடியலேலங்கடியலேலோ, பெடல புள்ள கையருவாயலேலங்கடியலேலோ, சொல்லி அடிச்ச ரூபாயலேலங்கடியலேலோ, சொழட்டுதடி நற்கதிரே எலேலங்கடியலேலோ, இரும்பாலே அடிச்ச ரூபாயலேலங்கடியலேலோ, இருபுறமும் தந்த பிடி எலேலங்கடியலேலோ, கதிரருக்கும் வேளையில எலேலங்கடியலேலோ, கண்ண பறிக்குதடி எலேலங்கடியலேலோ. நெல்லறுத்து கதிரறுத்து எலேலங்கடி எலேலோ, நேரம் பார்த்து கட்டு கட்டி எலேலங்கடி எலேலோ, தூக்கி விடும் வேளையில எலேலங்கடி எலேலோ, சும்மாட்ட தேடுறாளா எலேலங்கடி எலேலோ, கதிரறுத்து கிருகிருத்து எலேலங்கடி எலேலோ, கண்ணு ரெண்டும் சோற போட்டு எலேலங்கடி எலேலோ, சின்ன கட்டு கட்ட சொல்லி எலேலங்கடி எலேலோ, சிமிட்டுறாளா மேல் பிடிய எலேலங்கடி எலேலோ. அரும்பரும்பா நெல்லுதிரும் எலேலங்கடி எலேலோ, அழகு கொண்ட பொண்ணுங்களா எலேலங்கடி எலேலோ, அரும்பரும்பா நெல்லறுத்து எலேலங்கடி எலேலோ, அழுக்காம தூக்கி போங்க எலேலங்கடி எலேலோ, பக்குவமா கதிரறுத்து எலேலங்கடி எலேலோ, பாய போல காய போட்டு எலேலங்கடி எலேலோ, சக்கரம் போல் கட்ட வேணும் எலேலங்கடி எலேலோ, சால பாத கடக்க வேணும் எலேலங்கடி எலேலோ. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். சணப்பையில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள்.
சணப்பை பசுந்தாழ் உரத்திற்காகவும் நார் தயாரிப்பதற்காகவும் பயிரிடப்படும் பயிராகும். இது விரைவாக வளரும் தன்மை கொண்டது. சணப்பை பயிரை மண்ணில் மடக்கி உழும்போது மண் அரிப்பினால் ஏற்படும் இழப்பை குறைத்து மண்ணமைப்பை மேம்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் சணப்பை பயிர் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது. சணப்பை சாகுபடியில் விதை உற்பத்தி ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு உயர்தர விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சணப்பையின் சிறப்பியல்புகள் என்னென்ன? சணப்பை ஓராண்டு பயிர், வேகமாக வளரக்கூடியது, அடர்பச்சை எளிய நீள்வட்ட இலைகளுடன் 4 முதல் 6 அடி உயரம் வரை வளரும். இவற்றின் இலைகள் 2.5 முதல் 5 அங்குலம் வரை வளரக்கூடியது. சணப்பை மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் வெளிர் பழுப்பு நிற காய்களை கொண்டது. நீண்ட ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் உடையது. சணப்பையை மடக்கி உழுவதன் மூலம் 60 கிலோ தழைச்சத்து கிடைக்கின்றது. சணப்பையை ஊடுபயிராக பயிர் செய்வதால் முதன்மை பயிர்கள் அதிக விளைச்சலை கொடுக்கும். களைகளை கட்டுப்படுத்துகின்றது. வறட்சியை தாங்கி வளரும் பயிர். இனி விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். முதலில் விதைகள் நன்கு முளைக்க வளமான நிலத்தேர்வு செய்தல் வேண்டும். நிலம் தேர்வு செய்யும்போது முந்தைய பருவத்தில் வேறு ரக சணப்பை பயிரிடப்படாத வயலாக தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம். இவ்வாறு செய்தால்தான் தோன்றி பயிர்களால் ஏற்படும் இனக்கலப்பை தவிர்க்கலாம். அனைத்து வகையான மண்ணிலும் சணப்பை வளர்க்கலாம். விதைகள் நன்கு முளைக்க வண்டல் மண் சிறந்ததாகும். சணப்பை அனைத்து பருவத்திற்கும் ஏற்றது. மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்தில் விதை விதைப்பது விதை உற்பத்திக்கு சிறந்தது. சணப்பையில் அதிக அளவில் ரகங்கள் வெளியிடப்படவில்லை. எனினும் கோ1 என்ற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டது. விதைக்கும் முன் நிறம் மாறிய உடைந்த விதைகளை பிரித்து எடுத்துவிட்டு விதைப்பதற்கு தரமான நல்ல விதைகளையே பயன்படுத்த வேண்டும். விதை சார்ந்த பூச்சி மற்றும் பூஞ்சான் தாக்குதலை குறைத்து அதிக விளைச்சலை பெறுவதற்கு 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் என்ற பூஞ்சான கொல்லி மருந்தை கலந்து விதைக்க வேண்டும். பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்த பிறகு குறைந்தது 1 நாள் கழித்து தேவையான விதையுடன் 5 பாக்கெட் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் உர கலவையை 1.5 லிட்டர் ஆரிய அரிசி அல்லது மைதா கஞ்சியுடன் கலந்து சுமார் அரை மணி நேரம் நிழலில் உலர வைத்த பின் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். ரைசோபியம் கலப்பதனால் காற்றில் உள்ள தழைச்சத்து மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உதவுகின்றது. விதைகள் கடினமாக இருந்தால் தண்ணீரில் 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பின்னும் ஊறாமல் இருந்தால் அவ்வகை விதைகள் கடின விதைகளாகும். கடின விதைகளை நீக்க விதைகளை அடர் கந்தக அமிலம் கொண்டு 1 கிலோ விதைக்கு 100 மில்லி என்ற அளவில் 10 முதல் 20 நிமிடங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். சணப்பை விதையின் வீரியத்தை மேம்படுத்த விதைகளை 15% சூடோமோனாஸ் திரவத்துடன் 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். பயிர் விலகு தூரம் ஆதார விதைக்கு 250 மீட்டரும் சான்று விதைக்கு 100 மீட்டரும் இருக்க வேண்டும். விதை அளவு பசுந்தாழ் உரத்திற்கு ஹெக்டருக்கு 25 முதல் 30 கிலோவும் விதை உற்பத்திக்கு ஹெக்டருக்கு 20 கிலோவும் இருக்க வேண்டும். விதை உற்பத்திக்கு 45க்கு 20 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைகளை விதைக்க வேண்டும். தழைமணி மற்றும் சாம்பல் சத்தினை ஹெக்டருக்கு 20க்கு 40க்கு 20 கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும். விதைத்தவுடன் மற்ற பயிர்களைப் போல முதல் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3வது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு நிலத்தின் தன்மைக்கேற்ப 30 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். சணப்பை வறட்சி பகுதிகளுக்கு ஏற்றது. பூக்கும் தருணம் மற்றும் வினையியல் முதிர்ச்சி தருணத்தில் பயிருக்கு நீர் மிகவும் அவசியம். விதைத்து நீர் பாய்ச்சிய பின் ஓர் ஹெக்டருக்கு 2.5 லிட்டர் பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். அல்லது விதைத்த 10வது நாள் ஒரு களை எடுக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்பு, பூக்கும் பருவம், காய்பிடிப்பின் போது மற்றும் அறுவடைக்கு முன் விதை பயிரிலிருந்து குட்டையான செடிகள், உயரமான செடிகள், மாறுபட்ட இலை, தண்டு மற்றும் பூக்களின் நிறம் கொண்ட செடிகள், முன்னரே பூக்கும் செடிகள் மற்றும் காய்களின் தன்மையில் வேறுபட்டிருக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். விதைத்த 40 மற்றும் 60வது நாட்களில் 1% சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் என்ற கரைசலை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளித்தால் காய்பிடிப்பு அதிகமாகும். காய்களில் காணப்படும் காய் துளைப்பான்களை தவிர்க்க கடைசி உழவின் போது அல்லது விதைத்த 30 முதல் 35வது நாள் மாலத்தியான் 5% துளை ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ என்ற அளவில் மண்ணில் கலந்து தூவ வேண்டும். இதை தவிர இலைப்புள்ளி மற்றும் வேர் அழுகல் நோய் காணப்பட்டால் 1% பெவிஸ்டின் கரைசலை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். பசுந்தாழ் உற்பத்திக்கு விதைத்த 45 முதல் 60 நாட்களில் சணப்பையை மடக்கி உழ வேண்டும். விதை உற்பத்திக்கு விதைத்த 150வது நாட்களில் ஒரே அறுவடையாக செய்யலாம்.
காய்கள் முதிர்ந்த பின் காயுடன் கூடிய பாதி செடியை அறுவடை செய்து களத்தில் காய போட வேண்டும். நன்கு காய்ந்தவுடன் மூங்கில் குச்சி கொண்டு அடித்து விதைகளை தூற்றி சுத்தம் செய்து 8% ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும். விதைகளில் காணப்படும் உடைந்த, சுருங்கிய மற்றும் நோய் தாக்கிய விதைகளை நீக்கிவிட வேண்டும். விதையின் தரத்தை விதை பரிசோதனை கூடங்களில் பரிசோதித்தல் அவசியம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். புங்கன் வாகை மூங்கில் கொய்யா, இலவன் வேம்பு இலை கருவேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். உணவும் உடையும் அறிவும் வீடும், ஆரோக்கியம் நீராடும் மாடும். வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை, எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா, இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா. இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா, இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா. 8ஆம் வருஷத்தில் மரமும் காய்க்குது, இப்ப புரிஞ்சுதா விவரம் தெரிஞ்சுதா. வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.